இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு யூடியூபராக இருந்து இந்த ஒரு விஷயம் முதல்ல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதை போல தான் நாமளும் ஆசைப்பட்டோம். ஆமாங்க, நம்மளோட சேனலுக்கு யூடியூப் ப்ளே பட்டன், அதாவது சில்வர் ப்ளே பட்டன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த ஒரு அவார்டை நான் பார்க்குறத விட நாம் எல்லோரும் ஒன்றா பார்க்கணும், எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த அன்பாக்சிங் முன்னாடி ஒரு சிலருக்காக நான் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதல் விஷயம், நான் கூப்பிட்ட நேரம் எந்த ஒரு வேலை இருந்தாலும் ஓகே நான் வரேனா, வீடியோ ஷூட்னாலே ஓகே வரேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற தம்பி கோகுல், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே சமயம் சுசி, மணி, இதுபோல் நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணி நம்மளோட சேனலில் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன தான் நமக்கு வேலை இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் உன்னோட வீடியோவை பாரு அப்படின்னு சொன்ன என்னோடய குடும்பத்தாருக்கு, அம்மா, அக்கா எல்லாருக்கும், குறிப்பாக என்னோடய அப்பாவுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அவார்டு பார்த்திங்கன்னா நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா, ஒன் அண்ட் ஒன்லி எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க போகிறேன். இந்த அவார்டை வாங்கின பெருமை அவருக்கு தான் கொண்டு போய் சேரும். கடைசியில் இந்த அவார்டை வச்சு நான் எங்கள் அப்பா கிட்ட காமிக்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோட எண்டில் இருக்கும். தவறாமல் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். கோகுலே, கையிலே ஆகாசம் போடுறா பாட்டை. ஓகே, இதுதான் அந்த அவார்ட். நம்மளையும் மதித்து நம்மளோட சேனலுக்கான ஒரு ஒர்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே ஓகே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த அவார்டு தான் இது. இந்த அவார்டை வாங்க தாங்க இவ்வளோ நாள், இவ்வளோ போராட்டம், இத்தனை சப்ஸ்கிரைபரை தாண்டி கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, உனக்கு ஈஸியாக ப்ளே பட்டன் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். எந்த ஒரு யூடியூபரும் கரெக்டாக டான்னு 1,00,000 சப்ஸ்கிரைபரை தாண்டின உடனே இது கிடச்சிடாது. 1,00,000 சப்ஸ்கிரைபர் கிடச்ச பின்னாடி இதுக்கு நாம் அப்ளை பண்ணணும். அவங்கள ஓகே தம்பி நீங்கள் 1,00,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த அவார்டு தரோம் அப்படின்னு யாரும் கொடுக்கல. நாமளாக தான் மேனுவலாக இந்த அவார்டுக்கு நாம் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும், நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக இருக்கா, ஒரிஜினல் கண்டென்ட் தானா அப்படின்னு பார்த்து அந்த 1,00,000 சப்ஸ்கிரைபரும் கரெக்டாக வேலிட் தானா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் அனுப்பிச்சாங்க. நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10-15 நாள் கழித்து தான் நமக்கு இது கையில் கிடச்சிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்ஏலேருந்து வருது, யூபிஎஸ் கொரியர் மூலிமா அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் நம்ம கையில் இது கிடச்சிது. இதுக்கே கொஞ்ச நாள் டைம் ஆச்சு. ஏன்னா ஏர்போர்ட்டில் கிளியரன்ஸ் அந்த மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால இது நம்ம கை கிடைக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம். அன்பாக்சிங் பண்ணோன்னா முதல்ல நம்மளோட வெப்பன் வேணும். ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்பன், அப்பா துணை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோ போடலாம் போல் இது அன்பாக்ஸ் பண்ணுறதே. ஐயோ, இந்தளவுக்கு குவாலிட்டியாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்களா? எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். டடன் 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 டன் டடன் டன் டடன். இதுதான் நம்மளோட ப்ளே பட்டன். ஏதாவது இதுனா இதுக்குள்ளார இருக்குது. ஸோ ப்ளே பட்டனுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்சை துடைக்கிறதுக்காக அப்படியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யூடியூப் சிஇஓ சைன் பண்ண ஒரு லெட்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய சேனலில் பார்த்த மாதிரி தான், 1,00,000 சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கீங்க, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, இவ்வளோ சேனல் இருக்குது, இதில் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவீங்க, இன்னும் நீங்கள் மென்மேலும் வளரணும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூபோட சிஇஓ அவங்க போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மிஸ்டர் ரிக்குன்னு ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு யாருன்னு நான் ஒரு கிளிப்பு காமிக்கிறேன் பாருங்கள். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த அவார்டு கரெக்டாக பேக் பண்ணியிருக்காங்களா,
அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஓகே இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டையும் தூக்கி அவரோட விசிட்டிங் கார்டு மாதிரி இதையும் தூக்கி இதுக்குள்ளே வச்சு விட்ருவார். இதை தாண்டினதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பயப்புள்ள இதோ இந்த வந்துருச்சு. ஸோ இதுதான் நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ப்ளே பட்டன். சொல்லப்போனால் ப்ளே பட்டன்றதை விட ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பலன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ரெசன்டட் டு டார்கெட் கைஸ் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப். நினச்சி பாருங்கள், ஒரு யூடியூபருக்கு இந்த ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ எதிர்பார்ப்பு. ஸோ நான் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம்னா மாட்டி விடுறதுக்காக, அதாவது செவத்தில் மாட்டி விடுறதுக்காக 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளே பட்டனை இன்னும் யாருக்கு காமிக்கிறது, அவங்களோட ரியாக்ஷன் என்ன? ஏன்னா இந்த பட்டன் வாங்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேனோ இல்லையோ, எனக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எல்லோரும் ஸ்க்ரீனில் தான் என்ன பார்ப்பீங்க, பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எடிட்டிங்காக இருக்கட்டும், ஒரு கேமரா கொடுத்து உதவு பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டாண்டு, எந்த பொருளும் நமக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளும் சொந்தமாக வச்சுக்கிட்டல. ஒரு பொருள் ஒருவர்கிட்ட கடன் வாங்கி தான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, தேங்க்யூ எவ்ரிவன். சொல்லப்போனால் இந்த ப்ளே பட்டன் கிடைக்க காரணமாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸோ நானோ என் ஃபேமிலியோ கிடையாது. என்னையும் நம்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் இப்போது என் கையில் இல்லை. ஸோ உங்களுக்கு தான் நான் நன்றி கடன் ரொம்ப பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இதே போல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான கண்டென்ட் கொடுக்குறத நானும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ரெடி, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை நான் அவர்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டது எதுக்குன்னா, என்னோட வெற்றி நிறைய அவரால் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு வெற்றி எனக்கு கிடச்சிருக்கு. பட்டு அப்போ என் கூட இல்லை. இருந்தாலும் அவரோட மெமரி எப்பவுமே என் கூட தான் இருக்கும். அவரும் எப்பயுமே என் கூட தான் இருப்பார். ஸோ அதனால தான் நான் அப்பா கிட்ட இதை ஃபஸ்ட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. குறிப்பாக ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்லிட்டேன், ஒரு சிலருக்கு இன்னும் சொல்ல வேண்டியிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் அத்தான் நிக்கோலஸ் தேங்க்யூ, மாமா கிரி, பிரதாப், மதன், மோசே. வாங்கிட்டேன்டா ஒரு வழியா, கேட்டீங்க வாங்கிட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மனமே